முதலாவது வருமான கூற்று. அதே மாதிரி நிதி நிலைமை கூற்று. சரியா? இணைய முற்றடக்க வரும். அப்ப இதுல எங்களுக்கு நான் அட்டவணை அடிக்காம சும்மா எழுதுறேன். விநியோக செலவு, நிர்வாக செலவு, ஏனைய செலவு, நிதி செலவு. அதே மாதிரி வரி கணிப்பு, அதுல ஆண்டு வரி கணிப்பு, ஆண்டு வரி, செலுத்த வேண்டிய வரி, பிறகு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இடங்களை விட்டுட்டு. சரியா? சரி, அடுத்தது தலைப்பழுது. தலைப்பழுதனும் வரையறுக்கப்பட்ட ரீல் சோன் தனியார் கம்பெனி எப்படி தலைப்பழுது வரையறுக்கப்பட்ட ரீல் சோன் தனியார் கம்பெனியின் 31/3/2021 முடிவுற்ற ஆண்டுக்கான
முச்சடக்க வருமான கூற்று. முழு சைவர் சுருக்கப்பட்ட பெருக்கம். அதே மாதிரி வரையறுக்கப்பட்ட ட்ரீம்ஸ் ஆன் தனியார் கம்பெனியின் 31/3/2021 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று. சரியா? ஆரம்ப மீதிகளை என்ன செய்யணும்? மாற்றம். குறிப்பிடும் மூலதனம் 10,000 ரூபாய். கைகோள் இலாபம் 7,834 ரூபாய். பொது ஒதுக்கம் 3,200 ரூபாய். சொத்துக்கள்ல மோட்டார், வாகனம் 25,000 ரூபாய். இயந்திரம் 22,500 ரூபாய். அலுவலக உபகரணம் 1,500. இல்ல. ஏழாவது செம்மையாக்கல் நிதி கூட்டுகள் வழங்கப்படுவதற்காக 2021 மே 31 பணிப்பாளர் சபை அதிகாரம் அளிக்கப்பட்டது. அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஆறாவது செம்மையாக்கல் COVID-19 நோய் பரவல் காரணமாக சில வாடிக்கையாளர்களின் கொடுப்பன மீதான நம்பகத்தன்மை தொடர்பில் சந்தேகம் காணப்படுகிறது. இதனால் பணிப்பாளர் சபை 2021 மார்ச் 31 வியாபார வருமதிகள் மீதிகள் மீது 10% ஐயரவு கடன் ஏற்பாட்டை செய்ய தீர்மானித்தது. அப்ப ஐயக்கடன் ஏற்பாடு செய்யணும்னா முதல் யார வெளியில் எடுக்கணும்? வியாபார வருமதி. எழுதுங்க. வியாபார வருமதி எவ்வளவு? வியாபார வருமதி 2,870 ரூபாய். இதுல 10% ஐயக்கடன் ஏற்பாடு செய்யலாம். எவ்வளவு வரும்? 287 ரூபாய். இந்த 287 ரூபாவை நாங்க என்ன செய்யணும்? நட்டமா காட்டணும். என்ன ஐயக்கடன் 287 காட்டியாச்சு. இப்ப மிகுதி கடன் பண்ற எவ்வளவு? 2,583. கடன் பண்ற எங்க காட்டலாம்? தொக்குக்கு கீழே காட்டலாம். வியாபார வருமதி 2,583. எல்லாரும் காட்டினீங்களா? ரைட். இப்ப பரீட்சை மீது ஐயக்கடன் ஏற்பாடு கிடைக்காண்டு பாருங்க. இருக்கா? இல்ல. சரி, அப்ப அது இல்ல. இருந்தா நம்ம இதுல என்ன செய்யலாம்? கழிக்கலாம். பின்னால போட்டு கழிக்கலாம். அப்படி இல்லைங்கிறதால அந்த அமௌண்ட் தான். அப்ப அந்த அமௌண்ட் எங்களுக்கு என்ன செய்ய? ஒரு ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட அமௌண்டா வரப்போகுது. சரியா? ரைட். எழுதி எடுத்துக்கோங்க. எழுத
மாறி வேணாம் அப்படின்னு சொத்து வைக்கிறவங்க சரியா? வந்து குறிப்புல காட்டுறதா இல்லமா விலங்குல திரும்ப சொல்லுங்க. அந்த 7வது செம்மையாக்கள் வந்து குறிப்புல காட்டுறதா? இல்ல இல்ல, அது வந்து 3வது, அது 3rd இயர்ல நீங்க அதுக்கு அந்த கம்பெனி தான் பிரசுர முறை கம்பெனிக்கு தான் நீங்க இதுக்கு தேவை. சரியா? 2வதுமா அடுத்ததுமா ரைட். கீழ்வரும் அட்டுரு மற்றும் முட்கொடுப்பனங்கள் ரைட். அப்ப அட்டுரு முட்பணம் கதைச்சா முதல்ல அவங்களை வெளியே என்ன செய்யணும்? எடுக்கணும். முதலாவது விளம்பரம் முட்கொடுப்பனம். விளம்பரத்தை வெளியே தூக்கணும். விளம்பரம் எவ்வளவு? 800. விளம்பரம் எங்க வரும்? விநியோக சேவை பிராக்கெட்டுக்குள்ள 800. சரியா? அதே மாதிரி கணக்காய்வு கட்டணம் நம்ம 3 சேவை சுருக்கிட்டு என்ன செய்யறேன் அப்ப நான் எடுத்துட்டு வரும். சாரி, இதுல வந்து நம்ம இதுலயும் எட்டு அதுல சரி ஓகே 800 ரைட். இப்ப சொல்லுங்க, இறுதி முற்பணத்தை என்ன செய்யற? இறுதி முற்பணத்தை என்ன செய்யற? ஆரம்ப முற்பணத்தை கூட்டணும், இறுதி முற்பணத்தை என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சிட்டு அது கிடைக்கும் வரைக்கும் சொத்தா என்ன செய்யணும்? முற்பண விளம்பரம். முற்பண விளம்பரம் 8 ரூபாய். அதே மாதிரி செலுத்த வேண்டிய அல்லது அட்டுரு கணக்காய்வு கட்டணம். கணக்காய்வு கட்டணம் உங்களுடைய பரிச்சயம் இருக்கா? இல்ல பரிச்சமையில இல்ல, இப்பதான் அட்டுரு வருது என்ன. ஆகவே அட்டுரு நாம வளமை என்ன செய்யறேன்? கூட்டணும். கொடுக்கும் வரைக்கும் பொறுப்பா. அப்ப கணக்காய்வு கட்டணத்துல நாம எழுதணும் அட்டுரு கணக்காய்வு. சும்மா கணக்காய்வு போட்டாலும் சரி, ஏன்னா அட்டுரு எங்க எழுதினாலும் போதும். சரியா? எவ்வளவுப்பா? 70 ரூபாய் எழுதி போட்டு அது கொடுக்கும் வரைக்கும் நடைமுறை பொறுப்புல சார். ஆமா சொல்லுங்க. விளம்பர முற்பணம் வந்து பரீட்சை மீதிலையும் தந்திக்கிறாங்க. விளம்பர கட்டணம் சொல்லி பரீட்சை மீதில 800 ரூபாய் தந்திக்க. 800 சார், அது விளம்பரத்துக்கான இந்த முட்கொடுப்பனவு. முட்கொடுப்பனவு என்ன செய்யணும்? கழிக்கணும். கிடைக்கும் வரைக்கும் அது என்ன செய்யணும்? சொத்தா காட்டும். அந்த சேவை அனுபவிக்கும் வரைக்கும் சொத்தா காட்டும். சரியா? நேற்று பார்த்த விஷயம் தான் விளங்குதா? சின்ன விஷயம் இது. 8 ரூபாய் கூட்டணும், கொடுக்கும் வரைக்கும் பொறுப்பா காட்டும். அவ்வளவு.
சரி, நாலாவது செம்மையாக்களை இப்ப நம்ம என்ன செய்யப்படும் எப்பவுமே தேய்வு கடைசியா தான் செய்யும். தேய்வுங்கிற செம்மையாக்களை கடைசியா தான் என்ன செய்யணும் செய்யும். சரியா? ரைட். அடுத்தது அப்ப அங்க லேசான மேலுக்கு இருந்து வரலாம், ஒன்று இருந்து வரலாம். சரியா? நம்ம எப்படி அந்த மூவ் பண்றோம்ங்கிற விளங்கு தானே, டக்கு டக்குன்னு மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி மூவ் பண்ணி வந்துடும். தேய்வு கடைசியா தான் செய்யுது, அந்த கணக்கை முடிக்க போல கடைசியா தான் தேய்வு. சரியானே? அதான் இதுல ஃபார்ம். ரைட். இது முதலாவது தொக்கின் நிகர தேரத்தக்க பெறுமதி. எவ்வளவு தொக்கு பரிச்சை மீன் எவ்வளவு இருக்குது? 1050. சரியா? எவ்வளவு இருக்குது பரிச்சை மீதில் இருக்கு? எவ்வளவு? 1050 என்ன? 1050 தானே? இப்ப அந்த தொக்கு எவ்வளவாக மதிப்பிடப்பட்டுள்ளது? 950. பாதுகாப்பு எண்ணக்கர் என்ன சொல்லுது? முன்னெச்சரிக்கை எண்ணக்கர் என்ன சொல்லுது? தொக்கின் கிரயம் தேரத்தக்க பெறுமதிகளில் எது குறைவான பெறுமதியோ அதுவே நடைமுறை சொத்தில் காட்ட வேண்டும். பின்னர் கிரயத்திற்கும் அந்த தேறிய பெறுமதிக்கு இடையிலான நட்டம், மதிப்பிழப்பு ஏனைய செயல் காட்டணும். அவ்வளவு. அப்ப குறைஞ்ச பெறுமதியை என்ன செய்யணுமா? 950 சொத்தா காட்டி போட்டு நட்டம் எவ்வளவு? 100 ரூபாவா இல்லையா? அதை ஏனைய செலவுல கொண்டு வந்து இருப்பு மதிப்பிழப்பு எழுதி 100 ரூபான்னு காட்டும். அவ்வளவுதான் பதிவு. மலைதா 1050 ரூபாவாக இருந்தது, இப்ப எவ்வளவு மாறிக்குது? 950 ரூபா. அப்ப அந்த 950 ரூபா தான் இங்க சொத்தை காட்டும். இப்ப 1050 950 இடையில கட்டம் எவ்வளவு? ஏனைய செலவு காட்டும். அவ்வளவு. கைஸ் புரியுதா? இரண்டாவது செம்மையாக்கள் 2020 ஏப்ரல் 1ஆம் தேதியில் ஒவ்வொன்றும் 100 ரூபாய் பெறுமதியான 14 வீத தனிச்சங்கள் 50,000 கம்பெனி விநியோகித்தது. அப்ப தனிச்சத்தின் பெருமானம் பரிச்சை மீதில தந்திருப்பாரு பாருங்க. எவ்வளவு? எவ்வளவுமா? 14 வீத தனிச்ச நடைமுறை எல்லா பொருட்களும் 14 வீத தனிச்ச 5000. முதல் இதை எழுதி போட்டுதான் வட்டியில பிரச்சனை பார்த்து. இப்ப சொல்லுங்க, வட்டி எவ்வளவு? ஆண்டு வட்டி எவ்வளவு? 100 மேல் 14 தர 5000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி வரும்? எவ்வளவு வட்டி வரும்? 5×4 20 என்ன 700. சரியா? சோ வட்டி செலவெல்லாம் என்ன செலவுகள்? நிதி செலவுகள். தனிச்ச வட்டி 700 காட்டியாச்சு, ஆண்டு கணத்தை காட்டியாச்சு. சரியா? நான் நேற்று சொன்னேன், ஆண்டு கணத்தை காட்டினா உடனே பரிச்சை என்ன செய்யணும்? தனிச்ச வட்டி ஏதாவது செலுத்தி காண்டு போய் என்ன செய்யணும்? பார்க்கணும். எவ்வளவு இருக்குது? 350. 700 ரூபாய் 350 ரூபாய் செலுத்தப்பட்டா இன்னும் செலுத்த வேண்டிய வட்டி எவ்வளவு? 350. செலுத்த வேண்டிய அனிச்ச வட்டி 350 ரூபாய். அவ்வளவுதான் பதில். கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ் வந்துருக்கு. 18 மார்க்ஸ். என்ன செஞ்சிருக்கீங்க? ஒன்றும் செஞ்ச மாதிரி எனக்கு என்ன என்ன இல்ல, நீங்க செஞ்சுக்கிறீங்க. நமக்கு கணக்குல ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. சின்ன சின்ன விஷயம் இல்லை, சின்ன சின்ன மேட்டர், சின்ன சின்ன விஷயம் சொல்லலாம். நம்ம இது போறோம். இதுல உங்களுக்கு 3வது செம்மையாக்கள் மட்டும், அதாவது 3வது 4வது எல்லாருக்கும் தெரியும். 3வது செம்மையாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற செம்மையாக்கள். ரைட்டா? சரி, இது வரைக்கும் செஞ்சதுல ஏதாவது குழப்பங்கள் இருந்தா கேட்டு. ஏதாவது குழப்பம் இருக்கா? யாருக்காவது குழப்பங்கள் இருக்கா? பேசுங்க. டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் செஞ்சதுல?
மூணாவது செம்மை அகல முடிச்சா, நாலாவது செம்மை அகல முடிச்சா சரி. ரூபா 3 மில்லியன் கிரயமான மோட்டார் வாகனம் ஒன்று, 3 மில்லியன் 3000 ரூபாய் பெறுமதியான மோட்டார் வாகனம் ஒன்று நடப்பாண்டுல 2021 ஜனவரி 1 விபத்துக்கு உள்ளாகியது. சரியா? வருஷம் முடியல மார்ச் 31, 21 மார்ச் 31. ஆனா எக்ஸ்டெண்ட் ஆகுது எப்ப 21 3 மாசம் இருக்க போல ஜனவரியில எக்ஸ்டெண்ட் ஆகுது. எவ்வளவு பெறுமதியான சொத்து? 3000. அப்ப 3000 என்ன செய்யணும்? இதுல இருந்து கழிச்சா. சரியா? 3000 என்ன செஞ்சாச்சு? போன சொத்து அழிஞ்சா வச்சிருக்கீங்களா தானே, அழிச்சதை வெளியே எடுத்து வெளியில சொத்து விற்பனை தொடர்பான லாப நட்டமான பார்க்கும். சரியா? சொத்து விற்பனை செய்யணும் செய்யும். சொத்து விற்பனை கிரயம் எவ்வளவு? அழிஞ்ச கிரயம் எவ்வளவு? 3000. அப்ப அங்க கழிச்சு கொண்டு வழி எழுதி வச்சிருக்கேன். தொடர்ந்தும் வாசிப்போம். இந்த மோட்டார் வாகனம் 2017 ஜனவரி 1 கொள்வனம் செய்யும். 17 ஜனவரியில வாங்கினது 21 ஜனவரியில என்ன செய்யுது? எக்ஸ்டெண்ட் ஆகும். ரைட்? சோ நான் கேட்கிறது என்னண்டா, எத்தனை வருஷம்? 18, 19, 20, 21 4 ஆண்டுகள் பாவிச்சு. நான் கேட்கிற அடுத்த கேள்வி என்னண்டா, 4 ஆண்டும் பாவிச்சா 4 ஆண்டும் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அந்த மொத்தத்தையோ எப்படி பாக்குற? 3000 பயங்கர ஆயுட்காலம் 4, எத்தனை வருஷம் பாவிச்சது? 3. அப்படா எவ்வளவு? சாரி 3 இல்ல 4 வருஷம். 4 வருஷம் என்ன அப்படின்னு சொல்லக்குள்ள எவ்வளவு மொத்த திரண்ட பெருமானத்தை? மொத்த திரண்ட பெருமானத்தை 3000. அப்ப முன்கொண்டு வந்த பெருமதி 0. அப்ப சிறல் வருமான தேவையை கழிச்சு விட்டா தான் நம்மளுக்கு பிறகு மறந்து போக மாட்டேங்குது. பாருங்க, மோட்டார் வாகனத்துல ஆல்ரெடி எவ்வளவு இருக்குது? மோட்டார் வாகனத்துல தேவை ஆல்ரெடி எவ்வளவு? சிறல் வருமான தேவை மோட்டார் வாகனத்துல சிறல் வருமான தேவா எங்க இருக்கு? ரைட். ஓ எஸ் 3000 கழிச்சு விடுங்க. அது அதுக்கு அடுத்த கழிச்சு வைக்கணும். சொத்து போனதால சொத்துல கழிச்சு வச்சு, அது மாதிரி திரள் வருமான தேவை என்ன சொல்லணும்? கழிச்சு அந்த சொத்து போக போகுது. அப்ப அதையும் என்ன செய்யணும்? அடுத்த கழிச்சாட்டி பிறகு என்ன செய்யும்? அப்படியே பார்த்து கோப்பி அடிச்சிரு. அப்ப அடுத்த கழிச்சு மைனஸ் பண்ணி 10,125 ரூபான்னு வச்சுக்கொள்ளும். சரியானே? அதை மைனஸ் பண்ணி வச்சு. ரைட். 2வது ஸ்டெப் முடியும். தொடர்ந்து இப்படி 10,000 அது வந்து வணிகத்துக்கு இருக்கிற அந்த காலப்பகுதிக்குள்ளான சார் அது தேவை அடைஞ்சிக்கும். அப்ப அந்த காலப்பகுதிக்கு மட்டும்தானே அதை அந்த வாங்கினத்திலிருந்து அது பழுதடைந்த வரைக்கும் மொத்த திரள் வருமான தேவை தான் கிடைக்கும். அந்த சொத்தை நீக்க போறலையே என்ன போயிடும். சரியா? நீங்க சொல்றது தேய்வு கணிக்கப்போல. அது பிறகு தேய்வு கணிக்கப்போல. சரி, இப்ப இது அகற்றல் கணக்கா? அப்ப இது ஆமா, அகற்றல் விஷயம் தான் செய்யணும். கணக்கு செய்யாம செய்கையில செய்யணும். சரியா? நான் சொல்லத்தை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க புலம்பாம நான் சொல்லது சரியா வரணும். சரியா? போன சொத்து எவ்வளவு? சொத்துல இருந்து கழிச்சு வெளியெடுக்க. சரியா? திரள் வருமான தேவை எத்தனை வருஷம்? 4 வருஷம். எவ்வளவு திரள் வருமான தேவை? அப்ப அதையும் படுத்த வந்து என்ன செய்யணும்? பரீட்சை மீதியில வந்து இவிடத்தை என்ன செய்யணும்? கழிச்சு போட்டு 3000 மைனஸ் பண்ணி விடத்த கழிச்சு போட்டு என்ன கொண்டு வச்சு. சரியா? ரைட். 2வது முடிஞ்சா ரைட். 3வது விஷயத்தை வாசி. இந்த மோட்டார் சரியா விபத்து காரணமாக இவ்வாகனம் முற்றாக சேதம் அடைகிறது. காப்பீடு கம்பெனி
மோட்டார் வாகனத்தின் 80% தருவதாக ஒப்புக்கொண்டோம். 80% தார் என்று சொல்லிக்கிறா இல்லையா? அப்ப இங்க பாருங்க, உதாரணத்துக்கு வித்தா எப்படி வரும்? காசு கணக்கு வரவு அகற்றல் கணக்குல வந்து பதிவோம் என்ன செலவு வச்சு பதிவு. அது மாதிரி தார் என்று சொன்னா தருமுறைக்கு எங்க காட்டணும்? காப்புறுதி கம்பெனி, காப்புறுதி கம்பெனி எவ்வளவு தாரம் சொன்னா 8/24/2000. அதான் அவன் தாரம் என்று சொன்ன அந்த பெருமதி, காப்புறுதி கம்பெனி தாரம் சொல்ல பெருமதி. இவளைதா காப்புறுதி கம்பெனி தாரன் நான் தருவேன் என்று சொன்னதால நான் தருமுறைக்கு எங்க காட்டுறோம்? சொத்தா காட்டிட்டு உடனே வந்து அகற்றல் கணக்குல போட்டு. இப்ப ஒன்றுமே இல்லாத ஒரு சொத்துக்கு அவன் எவ்வளவு தாரண்டிக்க? அப்ப லாபமான லாபம் எங்க வரும்? மோட்டார் அகற்றல் லாபம், மோட்டார் அகற்றல் இலாபம் எவ்வளவு? 2400 ரூபாய். அவ்வளவுதான் பதிவு. 1/1 செய்யுங்க. நம்ம குழப்பம் சும்மா 1/1 செய்யுங்க. முதலாவது போன சொத்து என்ன செய்யணும்? சொத்துல இருந்து கழிக்கணும், வெளியில செய்கையை கொண்டு வரும். திரள் வருமானத்தை கண்டு அதையும் அதுல இருந்து கழிச்சு எங்க கொண்டு வரணும்? கொண்டு வந்தாச்சு. அப்ப 3000 போனா 0 சொத்து. பிறகு சொல்றாங்க காப்புறுதி கம்பெனி தாரன்னு சொல்ல. தாரன்னு சொன்ன என்ன? தருமுறைக்கு நடைமுறை சொத்தை காட்டணும். அதான் அந்த பெருமானம், விற்பனை பெருமானம் ஆகுது. அது ஒன்றுமில்லா சொத்துக்கு 2400 ரூபாய் தாரான்னு சொன்னா எவ்வளவு லாபம்? 2400 ரூபாய் லாபம். அப்ப லாபம் எங்க வரும்? மோட்டார் அகற்றல் லாபம் எங்க வரும்? ஏனைய வருமானத்துல வரும். நினைக்கிறாங்களுக்கு சார் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ்? சொத்து அகற்றல் விளங்கிட்டா எப்படி சரி 1/1 சொல்லுமா? ஏதோ கேட்ட இதுல வந்து சார் யாராவது ஒருத்தர் கேளுங்க. சார் இது வந்து இந்த சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. இது வந்து அந்த மோட்டார் வாகனம் வந்து இது அந்த அகற்றல் கணக்கு செய்யறாப்புல செய்ய டி ஃபார்மேட் அடிச்சு டி ஃபார்மேட் அடிச்சா தான் நான் செய்யறேன் என்று சொல்றார்கள். டி ஃபார்மேட் அடி சரியா? டி ஃபார்மேட் வேணா அடிச்சு காட்டவா? அப்படி செஞ்சு சார் இது அழிக்கிறேன், அழி எடுத்துட்டீங்களா? இது செய்கை வழிமுறை. இப்ப நான் டி ஃபார்மேட் அடிச்சு காட்டுவேன். சில ஆட்கள் டி ஃபார்மேட்லயே பழகிது. அப்ப அதான் நம்மளுக்கு விளங்கும் என்ன? ரைட், ஓகே. பாருங்க, இதான் டி. சொத்துல இருந்து கழிச்சு மோட்டார் அகற்றல் கணக்கு. அப்ப சொத்து கணக்கு செலவு என்றா மோட்டார் அகற்றல் கணக்குல வரவு. சரியா? என்னது? மோட்டார் கிரையம். சரியா? அடுத்து நம்ம எழுதணும் என்னடா? உண்மையா மோட்டார்னு எழுதணும். மோட்டார். திரள் வருமானத்தை எவ்வளவு? அதுவும் 3000. அப்ப திரள் வருமானத்தை நாம இവിടുത്തെ கழிச்சு போட்டு என்ன செஞ்சோம்? அப்ப திரள் வருமான தேய்வு கணக்கு வரவு, அகற்றல் கணக்கு செலவு, இரட்டை பதிவு தெரிஞ்சாதான் தெரியாது. இது வந்து தேய்மான ஏற்பாடு. சிம்பிள். நாம இது வந்து இரட்டை பதிவு தெரியும், அது நம்ம செஞ்சதுக்கு இரட்டை பதிவு தேவையில்லை. சரியா? அடுத்தது காப்புறுதி கம்பெனி தாரன்னு சொன்னாங்க இல்லையா? அது காப்புறுதி கம்பெனி கணக்கு வரவு, மோட்டார் அகற்றல் கணக்கு செலவு, காப்புறுதி கம்பெனி. இப்ப கணக்க முடிச்சோம்டா 5400ல 3000 போனா 2400 லாபம். இதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சு போயிருக்கோம். சரியா? இது அகற்றல் கணக்கு செய்யற முறை. சரியா? சரி, இது வந்தால் இதை லீக்கொடு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். அப்ப தேய்வு ஃபைனல் என்ன? தேய்வு கணிப்பு.
தேர்வு கணிப்போமாங்க. என்ன என்னது செலவு இல்லை, அதெல்லாம் கழிச்சு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி லாபம் நட்டம் மட்டும் கண்டுபிடிச்சு ஃபைனலைஸ் பண்ணிப்போம். நட்டம் வந்தா மோட்டார் வாகனம் வித்து நட்டம் வந்தா நம்ம என்ன செய்வோம்? செலவுல காட்டும். இது வரைக்கும் எது டவுட்ஸ் இல்லை தானே? கிளியர் தானே? நீங்க கடுமையா கஷ்டப்பட்ட 3வது செம்மையாக்கள் இப்ப கிளியரா? நாலாவது செம்மையாக்கள் தேய்வு கணிக்கும். முதலாவது எப்படி கணிக்கணும்? மோட்டார். இப்ப சொல்லுங்க, இந்த மோட்டார் இப்ப 2ஆ பிரிஞ்சுட்டா இல்லையா? 25,000த்துல 3000 போனா வருஷம் ஃபுல்லா இருந்தது எவ்வளவு? 22,000. இப்ப 22,000 பயன்பெற ஆயுட்கால மோட்டார் 4 ஆண்டு. அது தனியே கணக்கு. அதே மாதிரி மற்ற மோட்டார் வந்து 4 3000 பிரித்தல் 4 தர வருஷத்துல எவ்வளவு காலம் இருந்து டேமேஜ் ஆயிடுச்சு? வருஷத்துல பாவிச்சு போட்டு டேமேஜ் ஆயிடுச்சு. எவ்வளவு காலம்? 9 மாசம். எப்படின்னு பாருங்க. 9 மாசம். வருஷத்துல எவ்வளவு காலம் பாவிச்சிச்சு? 9 மாசம். சரியா? 9 மாசம் வருதா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அங்கால ஜனவரி தான் எட்டி பாக்குறது. அப்ப டிசம்பர் எண்டோட எத்தனை மாசம்? 6 மாசமா? 9 மாசம். அப்ப 9 மாசம் எப்படி போடுற? 12 மேல் 9. அப்ப இந்த மோட்டார் 2ஐயும் தனித்தனியே கணிக்கும். விளங்கிட்டா? ஏன் தனித்தனியே கணிச்ச மாட்டே? இதெவ்வளோ இதெவ்வளோ? இதா 562.5000. டோட்டலா மோட்டார் அப்ப எவ்வளவு திரள் பெறும்? ஆண்டுக்கு எவ்வளவு? 6062.5. இப்ப அடுத்தது இனி அங்கால ஒரு பிரச்சனையும் இல்லை, இயந்திரமெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா பிரிச்சுக்குவோம். இயந்திரம் மூலமா 22,500 8ஆ பிரிச்சுங்களா? சரி, எவ்வளவு? 2812.5. 2812.5. அடுத்தது அலுவலக உபகரணம். அலுவலக உபகரணம் அதுவும் 1100 5ஆல பிரிச்சா 300 ரூபாய். தேவை கண்டாச்சு. இனி பதிகிற வேலை மட்டும். மோட்டார் தேவை எங்க வரும்? விநியோக செலவு. $6,062.5. அது முடிஞ்சு. இயந்திர தேய்வு நிர்வாக செலவு எவ்வளவு? 2,812.5. அதுவும் முடிஞ்சு. அலுவலக உபகரணத்தையும் நிர்வாக செலவு 300. மோட்டார் தேய்வை தவிர மத்த எல்லாம் நிர்வாக செலவு. சரியா? ஒரு பதிவு செஞ்சாங்க. 2வது பதிவு என்ன? ஏற்கனவே இருக்கிற திறந்த தெய்வோட சேர்த்து அங்க அழிக்க போடும். விளங்குதா? அப்ப இவரது 22,000 வரும். சரி, இப்ப சொல்லுங்க, மோட்டார் நெட் திரள் பெருமானத்தை எவ்வளவு? ஆபம் 10,125. ரைட்டா? 3000 கழிச்சுட்டு 10,125. அந்த 10,000
13,125 இருந்து அந்த 3,000 கழிக்கணுமா சார்? கழிக்கணும். இல்லாட்டி எப்படி போன சொத்தை கழிச்சு தானே கழிச்சா பேலன்ஸ் இருக்கிற சொத்துற பெருமானம் எவ்வளவு? 10,125. சரியா? 10,125. இப்ப இந்த ஆண்டுக்கான தேய்மானம் எவ்வளவு? 6,062.5. சோ டோட்டல் திரள் வருமானத்தை 16,000. இயந்திரத்தின் திரள் வருமானத்தை வைப்பாங்க. ஏற்கனவே இயந்திரத்தின் தேய்மானம் 22,000 அந்த எவ்வளவு 3,000. இயந்திரத்தின் திரள் வருமானத்தை ஏற்கனவே 3,000. இப்ப 2,812. அப்ப 5,812. 5,812.5. ஓகே. அலுவலக உபகரணம் ஏற்கனவே எவ்வளவு, இப்ப எவ்வளவு, மொத்தம் அப்ப எவ்வளவு? 600. அவ்வளவுதான் செம்மையாயிட்டு. இனி மீதிகளை பதிக்க மாட்டாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க சார். இப்ப நாங்க இவ்வளத்தை மட்டும் செஞ்சுட்டு, அதாவது இந்த பரீட்சை மீதில சார் இதுல விநியோக செலவுன்னா எல்லாத்தையும் கூட்டி தானே போடணும். இப்ப இதை எம்டியா வச்சுட்டு இந்த செய்கையை செஞ்சு காட்டினாலும் அவருக்கு மார்க்ஸ் கிடைக்குமா? மார்க்ஸ் கிடைக்கும். மார்க்ஸ் கிடைக்கும். டைம் இல்லை, இவ்வளவுதான் செய்ய எடுங்கிறாங்க. என்ன செய்யறது? ஆனா இது செஞ்சிருந்தா என்ன செய்வாங்க? மார்க்ஸ் தருவோம். சரியா? குறிப்பிடும் மூலதனம் கைகோள் லாபம் பொது ஒதுக்கம் 15 மோட்டார் வாகனம் திரள் வருமான தேர்வு 15 தொக்கு 15 வியாபார வருமதி 15 வியாபார செல்மதி எங்க வரும்? நடைமுறை பொறுப்பு. நடைமுறை பொறுப்பு 1,873. அடுத்தது காசும் கையிருப்பு. காசும் வங்கி 1,057. தனிச்சம் 15. விற்பனை 31,520. விற்பனை கிரயம் 15,391. சம்பளம் கூலி 1,800. நிர்வாக செலவு சம்பளம் கூலி 1,800. மின்சாரம் 15,391 வராது தானே சார்? ஏன்னா நாங்க நேரத்தோட இப்ப கழிச்சோம் தானே. அந்த 950 கழிச்சு அந்த 100 இதோட சேர்க்கணும் தானே சார்? இந்த நாங்க ஒரு இறுதி மதிப்புன்னு சொல்லி 1,050 இருந்து 950 நாங்க கழிச்சோம் தானே சார்? அந்த கழிச்சதை விற்பனை கிரியத்தோட சேர்க்கிறோம் இல்லையா? இப்ப ஏனே செலவா காட்டி இருப்பு மதிப்பிழப்பு நட்டத்தினாக ஏனே செலவா காட்டி கீழே விற்பனை சிறக்கு உங்களோட விற்பனை கிரியத்துல கூட்டி வச்சிடும். சரியா? அப்படி செய்ய. அடுத்தது அலுவலக வாடகை நிர்வாக செலவு. இடம்தான் பிரச்சனை. அலுவலக வாடகை 600 ரூபாய். தொலைபேசி 900 ரூபாய். அலுவலக பராமரிப்பு இடம்தான் சிக்கலா கிடைக்கும். நிர்வாக செலவு நம்ம அட்டவணை அடிச்சா ஒரு பிரச்சனை இல்லை. அலுவலக பராமரிப்பு 250 ரூபாய். விளம்பரம் ஆல்ரெடி 15. விற்பனை அணிகளுக்கான பணி செய் விற்பனை பணி செய் விநியோக செலவு. விற்பனை பணி செய் விநியோக செலவு
தரகு தானே பனிச்சேண்டா தரகு 1025. வட்டி 18. ஏனைய நிதி செலவு 29 ரூபாய். ஏனைய நிதி செலவு 29 ரூபாய். அடுத்தது ஆண்டுக்கான வருமான வரி செலவினம் ஒன்றுமே இல்லை. இது மட்டும்தான் இல்லை. வரிச்சேனையிலே ஒன்றும் இல்லை, செம்மையாக்களே உண்டு. அப்ப ஆண்டு வரி செலவினாத இதுக்கு இல்லை மாசு. அவ்வளவுதான் கொடுக்கல் வாங்கும். கை இருந்தா பதினேழு வேண்டா. இதுல ஒரே ஒரு மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகும். இந்த ஆண்டு லாபம் கணிக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. அதை கொண்டு போய் உரிமையாண்மை உள்ள பதிகிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. அது மட்டும் மிஸ் ஆகும். நீங்க ஒண்ணும் செய்ய முடியும். சரி, இப்ப வாங்க. ஆண்டு வரி கணிப்புங்கிறது இல்லை. வியாபார வருமதி 15. தேவையெல்லாம் 15. நிதி செலவு எவ்வளவு? 729. அடுத்தது 800ல 8 போனா 92. சோ எவ்வளவு டோட்டல்? எட்டாயிரத்தி 8166.5. நிர்வாக செலவினம் ஏனைய செலவு வந்து 100. $5332.5. 5332.5. விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவு, இணை செலவு எல்லாம் வரும். ஓகே, இப்ப மொத்த லாபங்களும் மோட்டார் அகற்றல் லாபம் 2004. ஸோ டோட்டல் 18,000. செலவுகள் கூட்டுத்தொகை எவ்வளவு? 14,328. சோ இதுல இருந்து கழிச்சா எவ்வளவு? 4,000. அதுல 330 கழிச்சா ஹலோ 3,871. மொத்த முற்றுமுடக்கிய வருமானம் எவ்வளவு? 3,870. சோ இதை கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்? ஏற்கனவே இருக்கிற கைக்கொள் லாபத்தோட ஏட் பண்ணணும். ஒருவருக்கும் அப்படியே வரும். கைக்கொள் லாபத்தை கூட்டுங்க. இது எவ்வளவு? 11,705.
எவ்வளவு சொத்துக்கள்? உள்ள நினைக்கிறாங்க பேசுற விழுங்குதா? ஆம் ஆம் சார். சார். மோட்டார் வாகனத்துக்கு 38,187.5 வருது. எதுமா? மோட்டார் வாகன கிரயம் இது எவ்வளவு? 38,187.5. இல்ல மோட்டார் வாகனத்துல பேலன்ஸ் எவ்வளவு? 5,812.5. இது எவ்வளவு? இயந்திரம் 16,687.5. டோட்டல் நடைமுறை சொத்து 4,000 2,000 அடுத்தே வந்து 6,998 சார். 1998 சார். 6,998. ஸோ டோட்டல் 30,398. எவ்வளோமா? 30,398. இது எவ்வளவு? 15,945 சார். எவ்வளோ? 15,945. 15,000. அதாவது இல்ல சார், 10,905 சார். இது வந்து 10,000. இது 11,705. 3,200. 24,945. 24,905. இது எவ்வளோ? ரெண்டாயிரத்தி 293 சார். எவ்வளோ வருது? கிடைக்குது 32,198 வருது. கூட்டுற கழித்தல் மிஸ்டேக் இருக்கா பாருங்க. யாரு? சரியா? சரி. 6 கூட்ட கழித்தலாம் பாருங்க இல்லையா? ஓகே. எஸ்கியூஸ் மீ சார், பேசுமா? நிர்வாக செலவுண்ட கூட்டுத்தொகை எவ்வளவு சார்? நிர்வாகத்திலோட கூட்டு தேவைப்படாது. 7,132.5 வந்திருக்கணும் சார். 7,132.5 சார்.
எல்லாம் பிழைக்க போகுது. என்னடா தங்கங்களா கூட்டிங்க. திரும்ப சொல்லுங்க. கூட்ட குளமா கூட்ட ஒழுங்கா கூட்டுங்க. செஞ்சது இப்போ கூட்டி கல்லெடுத்தா கொப்பிய பாக்கலாம். 2400 வருது சார். இது வரிக்கு முன் லாபம். வரைக்கும் லாபம் 2400 வருதா? ஓம். இல்ல சார் 2401 வரும் சார். 401. அதுல இருந்து 330 கழிச்சா சார் 2071 சார் மொத்த லாபம். 2071. தங்கங்களா அப்ப இது எவ்வளோடா? $9,905. ஆமா சார். இப்ப கூட்டலாம் 23,105 சார். இப்ப இப்ப பேலன்ஸ் கூட்டுங்க. எப்பயாவது கூட்ட கழித்தல்ல போல விட்டீங்க. சரியா? இந்த சொத்து அகற்ற விளங்கிட்டா? சொத்து அகற்றல் கணக்கு அந்த அகற்றல்ல வந்து அந்த தேவை கொண்டு வந்த மோட்டார் வாகனம் 3000க்கு இல்ல 9 மாசம் எப்படி 9 மாசம் எப்படி வந்துச்சு? அது அதாவது நடப்பாண்டுல பாவிச்சு கொடுத்தானே விற்கப்படுது, அதாவது அகற்றப்படுது. நடப்பாண்டுல 3000 ரூபாய் சொத்து பாவிக்கப்படுதா இல்லையா? பாவிச்ச அந்த ஆண்டுல அது தேயுமா இல்லையா? தேயும். அப்ப அந்த ஆண்டுல தேய்வு நம்ம காட்டணுமா இல்லையா? காட்டணும். அதான் அந்த நீங்க 9 மாசம் வந்தது எப்படி நினைக்கிறீங்களா? ஓ சார். வருஷம் ஆரம்பிக்குது எப்ப? வருஷம் ஆரம்பிக்குது எப்ப? 2020 4/1 அப்படிதானேமா? ஏப்ரல் 1. மோட்டார் வாகனம் அழிவடைஞ்சது எப்ப? 2021 ஜனவரி. அப்ப அந்த கெப் வரைக்கும் எத்தனை மாசம்? 9 மாசம். 9 மாசம். அதான்
ஸோ அப்ப அடுத்த சரியா 23 ஜூலைய வந்து செஞ்சுட்டு வரணுமா? நாளைக்கு 23 ஜூலை செய்து காட்டு. சரியா? இயன்ற அளவுக்கு செய்யலாம். ஒன்றோ ரெண்டு செம்மையாக்கள் தான் உங்களுக்கு புதுசு, மற்றெல்லாம் பழசு. சரியானே? நாளைக்கு டைம் சொல்லுவேனா என்ன டைம்ங்கிறத. அதுக்கப்புறம் நாங்க லாப நோக்கமற்ற வணிகமும் நிறைவில் பதிவும் ஃபுல்லா பார்ப்போம். சரியா? நாளைக்கும் கம்பெனிய சரியா? சம்டைம் உங்களுக்கு சம்டைம் கூட டைம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது படிக்க சார் 2 இயர் பேப்பர் நாங்க செஞ்சோம், அப்ப அந்த 2 இயரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். 23 ஜூலையும் செய்யுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சரியா? அப்ப நான் ரெக்கார்டிங்கள் போட்டிக்கிறேன்னு பாருங்க. 23 ஜூலையும் மற்றது என்ன இயர் சார்? 23 ஜூலையும் செய்யுங்க. சரியா? முடிஞ்சா 24 ஜூலையும் செய்யுங்க. ட்ரை பண்ணுங்க. இந்த 2 பேப்பர் செஞ்சீங்க கட்ட. ரெண்டும் செஞ்சாலே போதும், உங்களுக்கு அடுத்த பேப்பர் நீங்க 25 ஜூலை செய்யும். மேக்சிமம் கேள்வி இருக்குது. சரியா? 23 ஜூலை ஓரளவுக்கு நீங்க 75% செய்ய முடியும். 75% செய்வீங்க ஷுவரா. ஒரு 25% நீங்க செய்யாம விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 24 ஜூலை வந்து ஒரு 50% நீங்க ஃபுல்லா செய்ய முடியும். ஒரு 50% செய்யறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. அப்ப அதுல இருக்கிற செம்மையாக்களையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கம்பெனி வந்து எல்லா செம்மையாக்களும் உள்ளடக்கப்பட்டதுக்கு சமம். சரியா? படிவா செய்யலாம். ரைட்? 7 மணி நேரம் நீங்க ஃபுல்லா செய்ய முடியும். அதுல ஒன்றுக்கு நான் சொல்றேன், சராசரியா சொல்றேன். செஞ்சு முடிச்சா நாளைக்கு அப்ப கம்பெனி பாடுபடும். சரியா? அதே மாதிரி இன்னொரு செஷன் வந்து உங்களுக்கு சரியா பிசினஸ் லோ பார்க்கும். 5 யூனிட் முடிஞ்சிருக்கு பேப்பர் கிளாஸ். ஒருவேளை இன்றைக்கு நைட்டுக்கு உங்களுக்கு பிசினஸ் லோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? அப்படின்னா நான் முன்கூட்டியே சொல்லுவேன். சரியா? ஓகே, இதோட முடிச்சுக்கொள்ளும். முதல்ல வந்து ஃபுல் பேப்பர் செய்யறது சான்சஸ் இல்லையா சார்? எக்ஸாம் முதல் நாள் அப்படி நான் பாப்போம். முடிச்ச மாதிரி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, எம்சிக்யூ வந்து 25 மார்க்ஸ். எம்சிக்யூ செஞ்சு அங்கே இன்னொரு 20 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்க பாஸ். எம்சிக்யூ 25 மார்க்ஸ். கம்பெனியை கட்டாயம் தொடணும், தொடாட்டி மொத்தமா வட்டி விட்டுருவாங்க. சரியா? கம்பெனி கட்டாயம் ஒரு அரைவாசி சரி தொட்டாது வைக்கும். தொடுறதுக்கு இங்க கணக்கு இல்லை, வழியா செய்யற கணக்கு, தொடுற கணக்காது இல்லையானே. தயவு செய்து அதை செய்யல. ஆக அதை செய்யுங்க. சரியா? முக்கியமான விஷயம், கம்பெனி நீங்க எம்சிக்யூ ஒரு 2 கிளாஸ் ஃபுல்லா எம்சிக்யூ பார்ப்போம். அதே எம்சிக்கு திரும்ப 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 வரும். பார்ட் 2ல வந்து கட்டாயமா கம்பெனி வரும், பங்குடமை வரும். அதே மாதிரி நிறைவில் பதிவு வரும். சரியா? அதே மாதிரி நம்ம மேந்தலை வரும். சரியா? இருப்பு கட்டுப்பாடு கணக்குகள் இருக்கிற கேள்வி எல்லாம் வரும். இலாப இணக்க கூற்று மேபி வரலாம், வராமலும் விடலாம். அதே மாதிரி கூலிக்கிரயம்ங்கிற வரும். சரியா? அதெல்லாம் எம்சிக்யூல வரக்கூடியது. அதே மாதிரி லாப நோக்கமற்ற வணிகம். அப்ப இதுல எல்லாம் வரக்கூடியதான். நான் எதை படிக்கிறேன் எல்லாம் படிக்கலாம். செஞ்சதுல ரெக்கார்டிங் அனுப்பியிருந்தீங்களா சார்? லாப நோக்க கூட்டு போடுபடுது. போடப்படல தான் சார். போடப்படலையா? இல்ல சார். நான் பாருங்க. சரி, ரைட். அப்ப நல்லா கேட்டுக்கோங்க. கம்பெனி நம்ம 2 கேள்வி செஞ்சு பார்க்க போறோம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு லாப நோக்கமற்ற வணிகம் கேள்வி செஞ்சு பார்க்க போறோம். பரிச்சை செஞ்சு பார்க்கணும். இதோட அக்கௌண்ட்ஸ்ல 90% முடிச்சு அதை செஞ்சோம். மோஸ்ட் வந்து நாளைக்கு இதை நான் முடிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்வேன். ஏன்னா 3rd இயருக்கு வந்து சிலபஸ் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சது, பேப்பர் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது. சரியா? அதால நாம டைம் ஒதுக்கு. நான் எப்படி சரி உங்களுக்கு டைம் ஒன்று சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிக்கோங்க. சரியா?
சரி அதை நான் டைம் என்னமா இன்னைக்கு அப்படி ஆடிட் பிசினஸ் லோ போடுறேன்னு சொன்னா போடுறதுக்கான வாய்ப்பு கூட. ஏன்னா ஒரு 1.5 hour எடுத்து ஒரு வீட்டை முடிச்சுட்டோம். சரியா? கம்பெனி இன்னைக்கு லோ பாப்பம் மட்டும் பார்க்கும். சின்ன விஷயம் இல்லை. சரியா? அது வந்து எழுதுறதுல இல்லை பெருசா இல்லை. என்னது 1 word ஆன்சர் தான் அதுல வரும். அப்ப அதை நம்ம முடிச்சா 6வது யூனிட் முடியும். அங்கெல்லாம் பேலன்ஸ் இருக்கிறது 4. சரிதானே? ஒரு 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 டே ஃபுல்லா எடுக்க மாட்டா அதுவும் இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற 2 நாள் டார்கெட். சரி அவ்வளவுங்க சொல்றது. 2 நாள் டார்கெட் இருக்குது. இதுல நாளைக்கு எங்களுக்கு முக்கியமான நாளா இருக்கு. கம்பெனியும் செய்யணும், லாப நோக்கமற்ற வணிகமும் செய்யணும். அப்ப மோஸ்ட் வந்து நம்ம நாளே சரியா யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி தயார். நான் சம்டைம் லீவு போட வந்தாலும் போடுவேன். சரியா? ஆபீஸுக்கு லீவ் போட வந்தா காலையில இருந்தே கிளாஸ் ஃபுல்லா போடும். சரியா? ரைட். ஓகே, இதோட முடிச்சு கொள்வோம். ஆமாம் சார், சின்ன டவுட் உண்டு. சொல்லுமா. இந்த 2023 ஜனவரியில 1.9 கொஞ்சம் உங்களுக்கு அந்த இது என்ன, அதாவது பங்கு வளங்கள் நான் உங்களுக்கு எம்சிக்கு செய்வேன் செஞ்சு காட்டுறேன். ஆமாம். நான் ரெண்டு அதாவது உங்களுக்கு தேவையான எம்சிக்குள்ள செஞ்சு காட்டு. இருதயமாச்சு முக்கியமானது அதில் செஞ்சு காட்டு. எனக்கு 3rd இயர் மோஸ்ட் வந்து முடிஞ்சு. அதான் எனக்கு 3rd இயர் இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். 3rd இயர் எல்லாமே கிட்டத்தட்ட 100% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? உங்களுக்கு என்ன